கேரள மாநிலத்தில் வயநாட்டில் இருக்கக்கூடிய மலையேற்றங்கள்லேயே ரொம்பவும் பிரபலமாக இருக்கக்கூடிய செம்பரா பீக், சிங்கேரி ஹில்ஸ், எடக்கல் கேவ்ஸ், பானாசுரா ஹில்ஸ், அப்புறம் கேரள கர்நாடக எல்லையை பிரிக்கக்கூடிய பிரம்மகிரி ஹில்ஸ் மலையேற்றம்னு நாங்கள் 9 பேர் கொண்ட குழு போன 3 நாள் பயணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. முதல் நாள் நாம கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 2600 அடி உயரம் கொண்ட சிங்கேரி மலையேற்றத்தையும், அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கடல் மட்டத்தில் இருந்து 1200 அடி உயரம் கொண்ட 30,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான குகையில 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கற்கால மனுஷன் 8,000 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கி வச்ச பாறை சிற்பங்களை பார்த்துட்டு, மனுஷ மண்டையோடு மாதிரியே இருக்கக்கூடிய பேந்தம் ராக்கையும் பார்த்துட்டு, அந்த நாள் முடிவில் வயநாட்டில் இருக்கக்கூடிய சுல்தான் பத்தேரி போய் நம்ம தங்கன வரைக்கும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறாங்க. Brahmi Tamil, because Tamil is the oldest language of southern region. This one Brahmi baby in between 2000 or 2500 years old. This one translated Palapuli, Tatakari, Vedungo, Malay, Kachavelu, Shakti, meaning Amen. இந்த வயநாடு ட்ரெக்கிங்கை நாம 3 நாள் பயணம் பண்ணதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவா போடுவாங்க. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வயநாட்டை நோக்கின எங்களோட பயணம் இரவு 9 மணிக்கு ஈரோடு மாவட்ட பெருந்துறையிலிருந்து தொடங்குச்சிங்க. மேட்டுப்பாளையம் போய் மீதி இருந்த எல்லாத்தையும் கூட்டிட்டு கோத்தகிரி, ஊட்டி வழியா போய் நடுவட்டம் அப்படிங்கிற ஊர்ல முதல் நாள் காலையில 3 மணிக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு எங்களோட முதல் பிளானான செம்பரா பீக் மலையேற்றத்தை தொடங்க டிக்கெட் கவுண்டருக்கு போனங்க. ஆனால் அங்கே ஒரு நாளைக்கு 88 பேர் மட்டுமே மலையேற அனுமதி அப்படிங்கிறதுனால எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம போயிருச்சுங்க. அடுத்ததாக நாம அந்த நாளில் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத வீடியோவோட சேர்ந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, இதுதான் அந்த செம்பரா பீக்குங்க. நம்ம இதை தான் பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் எங்களோட பேட் லக்கு, நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாமல் இங்கேயே வந்து ஆஃப்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலான்னு வந்தோம். ஆனால் ஆன்லைன்லேயும் டிக்கெட் வந்து கிடைக்கல. மொத்தமாகவே ஒரு நாளைக்கு இந்த மலை ஏறுறதுக்கு 88 பேருக்கு மட்டும்தான் அலவுடுங்க. இந்த 88ல் 24 பேர்த்துக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயும் 44 பேர்த்துக்கு ஆஃப்லைனில் இங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஆன்லைனில் நாங்கள் பண்ணல, ஆஃப்லைனில் எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டதுனால அவங்களுக்கு அந்த டிக்கெட் போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு கிடைக்கல. அதனால் இங்கிருந்து மட்டும் இந்த செம்பரா பீக்கை நான் உங்களுக்கு காட்டிட்டு, அடுத்தது வந்து இங்கே இன்னொரு லொக்கேஷன் இருக்குங்களாமா. ஸோ அந்த லொக்கேஷனை வந்துட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி இப்போ போயிட்டுருக்குறோம். பட் நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ட்ரெக்கிங்க்கு வந்து அதை பண்ண முடியாமல் ரிட்டர்ன் ஆகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. பட் இங்கிருந்தே நல்லா இருக்குது. நம்ம டீமு, நம்ம வந்த காரு எல்லாமே அங்கே இருக்குது. சந்தோஷமா? அதான் செம்பரா பீக்கு. பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான், அருமை. என்ன இந்த செம்பரா பீக்கு ட்ரெக்கிங்க்கு வந்துட்டு நம்மளால் பண்ண முடியல. அதனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிரி மலா அப்படின்ற ஒரு ட்ரெக்கிங் இருக்குங்க. அந்த பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது வந்து இங்கே செம்பரா பீக்கிலேருந்து 23 கிலோமீட்டர் வருதுங்க. நம்ம வந்துட்டு கேரளாவில் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வந்துருக்கிறோம். இங்கே வந்து நம்ம கேரளா ஃபுட்டை வந்து ட்ரை பண்ண போகிறோம். புரோட்டா, சப்பாத்தி, பூரி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்பா, முட்டை ரோஸ்ட்டு, இதெல்லாமே இருக்குன்னு இருக்கிறாங்க, போயிட்டுருக்குறாங்க. எந்த தேசத்துக்கு போனாலும் தமிழ் விஷயமா பொறுத்தவரையிலையும் அவங்க செஞ்ச சாப்பாடை மட்டும் தான் கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. 3 நாளைக்கு தயிர் சாப்பாடாமா? அவ்வளோதான், மதியானத்தோடு முடியுது. அதுக்கப்புறம் கடை சாப்பாடு தான். என்னது தயிர் சாப்பாடு? ஓ, பிரண்டை சட்னி, தூதுவளை சட்னியா? ஓகே ஓகே. பார்த்தீங்களா, தமிழர் சேம வந்து தயிர் சாப்பாடு, பிரண்டை சட்னி, அரளி சட்னியா? அது என்ன சட்னி? அது தூதுவளை சட்னியா? எல்லோரும் என்ன புரோட்டா, முட்டை ரோஸ்ட். ஓ, எல்லாரும் அதே தான்.
நல்லா இருக்கா? அருமையான சிங்கேரி மலைத்தொடர்கள் வந்து போக போகிறோங்க. சிங்கேரி மலைத்தொடரை முடிச்ச உடனே அப்படியே பக்கத்தில் எடக்கல் கேவ்ஸ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேண்டம் ராக்ஸ் இதை பார்த்துட்டு இன்றைக்கி டே 1 முடிக்க போகிறோம். சொல்ல முடியாத பிளான் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். நம்ம அடுத்ததாக அந்த சிங்கேரி மலையை ஏறுறதுக்காக நம்ம டீமோடு நம்ம வந்துட்டோம். இப்போ அடுத்தது இங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ வருது என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாங்க. மக்களே, குழுவோட நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. எங்களோட வரலே எல்லாம் நார்மலாக இருந்தாங்க. ட்ரக்கிங்னு உடனே எல்லாம் ஃபாரினர் மாதிரி மாறிட்டாங்க. வராங்க நீங்கள் மட்டும்தான் தமிழ் மாதிரி இருக்கிறீங்க. அந்த அக்காலாம் பாருங்க ஏதோ யூகேல வந்து அந்த மாதிரி தெரியுறாங்க. மக்களே, நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே இங்கே வந்து பாருங்கள், இந்த சிங்கேரி ராக்கு, இந்த சிங்கேரி மலையை ஏறுறதுக்கு பார்க்கிங்கும் டிக்கெட் கவுண்டரும் இங்கே இருக்கு பாருங்கள். நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு டிக்கெட் எடுக்கலாங்க. கடையும் இருக்குது. பாறை எல்லாமே ஃபுல்லாக கிரானைட் பாறை மாதிரி ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் இருக்குதுங்க. இது வந்துட்டு கிரானைட் பாறை மாதிரி தான் இருக்குது. இதில் மேலே நம்ம ஏறுறதுக்கு கயிறு பிடிச்செல்லாம் கூட ஏறணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஃபுல்லாக கிரானைட் பாறை தாங்க. ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான். நம்ம மக்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். நம்ம வண்டி வந்துட்டு அங்கே ஒரு வேன் தெரியுது பார்த்தீங்களா, அந்த வேனுக்கு பின்னாடி நம்ம நிறுத்திட்டோம். அங்கே நிறுத்திட்டு நம்ம மக்கள் எல்லாருமே இறங்கி நடந்து வந்துட்டுருக்குறாங்க. வாங்க மலை ஏறிடுவோமா? வாங்க. மக்களே, இந்த டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம். இங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம இது வழியாக தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. காட்டுறேன் உங்களுக்கு, எது வழியாக மேலே ஏறுறோன்றதை காட்டுறேன். இதுதான் டிக்கெட் கவுண்டர். ஹில் ட்ரெக்கிங் வந்துட்டு 50 ரூபாய்ங்களாங்கண்ணா. நைட் ட்ரெக்கிங்கிறது 250 per person. ஓஹோ, மேலே இருக்கிறதால டார்மெண்ட்ரிங்களா? ப்ரைவேட்டு. நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த இடத்துல டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இப்போ இது வழியாக மேலே ஏறுறோம். நான் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து என்ட்ரி பாயிண்ட் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், தூரத்தில் வே இன்னுன்னு போட்டிருக்குறாங்களா, அது வழியாக தான் என்ட்ரி ஆக போகிறோம். அது வழியாக தான் போயிட்டு நம்ம மேலே அங்கே உச்சிக்கு போயிட்டு தான் வர போகிறோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலையில் ஃபுல்லாகவே அந்த வெள்ளை கலர் கொடி மாதிரி எல்லாம் பறக்க விட்ருக்குறாங்க பாருங்கள். அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி மேலே போனோம்னா மேலே ஒரு டவர் இருக்குதுங்களாமா, அதுதான் வந்துட்டு லாஸ்ட் பாயிண்ட்டு. நம்ம அது வரலையும் ஏறிட்டு நம்மளோட ட்ரெக்கிங் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க மேலே போவோம். கண்ணன்பூர் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? எங்கே ஆளாக ஏறிட்டீங்க? ஓகே ஓகே ஓகே. நம்ம சந்தியாக்கா பாருங்கள், ஆளாக அவங்க தான் ஏறிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஏறிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏறி ஒரு 2 நிமிஷம் கூட இல்லைங்க, இங்கேருந்து இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன். அங்கே பாருங்கள், தூரத்தில் அங்கே ஒரு லேக் தெரியுதுங்களா, அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு லேக் தெரியுது பாருங்கள். வியூலாம் வேறு லெவலில் இருக்குங்க. கிரானைட் பாறைங்க, அதனால தான் ஃபுல்லாக பிளாக் கலரில் தெரியுது. இந்த ஒயிட் கலர் கொடியவே தான் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு குடிசை மாதிரி போட்டிருக்காங்க தெரியுதுங்களா, அது வரலையும் நம்ம ஏறணும்.
உச்சியிலிருந்து போய் நம்ம பார்த்தோம்னா இந்த வயநாடு அப்படின்ற இந்த இடமே ஊட்டி மலையிலிருந்து இப்போ நம்ம தமிழ்நாடு சைடில் ஏறினோம்னா கோத்தகிரி இந்த பக்கம் குன்னூர் எப்படி பாதி மலையில் இருக்குதோ அந்த மாதிரி கேரளா வழியாக ஏறினாங்கன்னா இந்த வயநாடு வழியாக கூடலூர் அது வழியாக தான் ஊட்டி ஏறுவாங்க. இப்போ நம்ம ஒரு பாதி மலையில் தான் இருக்கிறோம். அந்த பக்கம் கோத்தகிரி எப்படியோ அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பலவயல் அப்படின்ற ஊருங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒயிட் கலர் கொடி வந்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கட்டியிருப்பாங்கன்ட்டு இங்கே கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். அப்படியே நம்ம போகிற வழி முழுக்கவுமே ஒயிட் கலர் கொடி தான் கட்டியிருக்கிறாங்க, அங்கே தெரியுதுங்களா. ஸோ இந்த ஒயிட் கலர் கொடியவே ஃபாலோ பண்ணி நம்ம போக வேண்டியதான். ஏன்னா இங்கே வந்துட்டு நம்மளை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கெலாம் கைடு கிடையாது. நம்மளாவே இந்த ஒயிட் கலர் கொடியை ஃபாலோ பண்ணி மேலே ஏறிக்க வேண்டியதுதாங்க. கடைசியாக ஜெய மேடம் வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். வாங்க வாங்க, வேகமாக வாங்க ஃபாரினர். கிளைமேட்டு அதாவது சீனரிஸ் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. தூரத்தில் பாருங்கள், இங்கே வந்து டார்மெண்ட்ரியும் கூட இருக்குதுங்க. இந்த டார்மெண்ட்ரி எல்லாமே ப்ரைவேட்டாக வச்சுருக்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட்டாக வச்சுருக்குறாங்க. நமக்கு ஓகே அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த டார்மெண்ட்ரிலையும் கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாங்க. தூரமாக வந்துட்டு ஒரு லேக் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக வந்துட்டு காரப்புழா டேமுங்க. அது டேம். ஸோ ரெண்டு லேக் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டுமே ஒரே டேம் தாங்க, காரப்புழா டேம். கைத்தை பிடிச்சிட்டு மேலே ஏறணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அங்கே வந்துட்டு ஒரு ரோப் ஒன்று தொங்கிட்டுருக்குறாங்க தெரியுதுங்களா, ஒயிட் கலரில், அதுதான் அந்த கயிறு. அதை பிடிச்சிட்டு தான் நம்ம மேலே ஏறணும். சாகச பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். கயிறை பிடிச்சி 3 பேர் தொடர்ந்து ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்மளும் மேலே போயிட்டு ஏற போகிறோங்க. நம்மளும் போயிட்டு அந்த சாகச பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்குது. கொஞ்சம் நம்மளை ஈஸியாக டயர்ட் ஆக்கிட்டுரும். ஏறுறாங்க பாருங்கள், நம்ம நிர்மல் ப்ரோ ஏறாரு பாருங்கள் ஃபஸ்ட்டு. சாகச பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கூடவே வாங்க, சேர்ந்து ஏறுவோம். அப்படியே ஒரு 90 டிகிரிக்கு ஏறுதுங்க. எப்படி ஏறணும்னு மட்டும் பாருங்கள், கூடவே வந்துடுங்க. இங்கே ஏறி இப்போ இந்த ஒரு பீக்குக்கு வந்துட்டுங்க. தமிழரசிமா பயங்கரமாக இருந்ததா? அதி பயங்கரமாக இருந்ததில்ல? தோத்துரும். மறுபடியும் அங்கே ஒரு பீக் இருக்கு பாருங்க, அதையும் நம்ம இதே மாதிரி கயிறை பிடிச்சி தான் ஏற போகிறோங்க. அங்கே ஒயிட் கலரில் அந்த பாறை தெரியுதுங்களா, அங்கே வந்து கயிறு இருக்குங்க. அந்த கயிறை பிடிச்சி தான் நம்ம மேலே ஏற போகிறோம். வாங்க போவோம். என்ன லாங்குவேஜ் அது? இட்டாலி. I am from Rameswaram. Oh, cool. Yeah. Nice to meet you guys. How long are you staying here? 2 months. 2 months, nice. 2 months. Around. Where you explored? So I was in Mumbai, then Gokarna, Mysore, here. Met my friend Avan, Hi. and yeah. Your upcoming plans? Maybe Cochin. Cochin. Enjoy. Yeah. You too, guys. Yeah. So go to the top, huh? It's Yeah, called Bello. Arrivederci. Ciao. சார், how is climate? How come you speak Italian? Yeah, I was in textile business. I worked with Gruppo Kain. You know Gruppo Kain? Group? Huh? Gruppo Kain. Okay. OVS. OVS. Venezia, Mestre. Mestre Venezia. I worked with the, and I picked up the language. That's great, man. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, இவர் எப்படி இட்டாலியன் பேசுறாரு அப்படின்னு. He speaks Italian. Ciao. Okay bro, how is climate? பன்முகத்தல் Yeah, it was cool. Like, No, climate. திடீர்னு ஓடுவாரு, திடீர்னு ஆடுவாரு. Yeah, okay, nice. yeah. Very hot. It's very hard, but it's okay. It's fine. Okay, thank you. Enjoy. போலாம்.
போலாங்களா? ஒரே இடத்துல நின்னா வெயில் உரைக்குது, அதனால் நம்ம கயிறை பிடிச்சி ஏறணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சும்மா ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஏறிட்டோம். இது வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒயிட் கலரில் கயிறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கயிறை பிடிச்சி நம்ம அப்படியே ரொம்ப தூரத்துக்கு மேலே ஏறணுங்க. ரொம்ப தூரத்துக்கு ஏறணும். இது வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம அந்த கயிறை மட்டுமே பிடிச்சி ஏறக்கூடியதாக இருக்குங்க. நல்ல அட்வென்ச்சராகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போதுங்க. இந்த ஒரு சாகசத்தையும் நம்ம மக்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், கிட்டத்தட்ட அங்கே ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். கயிற்றை பிடிச்சி நல்லா செங்குத்தாகவே ஏறிட்டு இருக்கிறாங்க. மேடம் ஏறிடுங்க. அக்கா ஏறுங்க. எப்படி இருக்குது? யாருமே இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரை பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆர்மி ட்ரைனிங் கூட இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம அதை விட மோசமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஏறி ஏறி டயர்டாகி எல்லாருமே லைனாக உக்காண்டாங்க பாருங்கள். தனுஷிமா டயர்ட் ஆகிட்டிங்களா? அது என்ன கயிறை பிடிச்சி ஏறினதான்ட்டு சைடில் அப்புறம் மண்ணை கொட்டி வச்சிட்டாங்களா? சூப்பர் சூப்பர், அவ்வளோதான். உங்களால் முடியும், வாங்க வாங்க வாங்க, உங்களால் முடியும், வாங்க, கமான் கமான். ஆர்மிக்கு போயிருந்தாருன்னா அவர் தான் வந்து ஸ்பாட் செலெக்ஷன் ஆகிருப்பாருங்க. அவர் இப்போ அந்த மாதிரி ஏறிட்டு இருக்காரு பாருங்க. ப்ரோ பார்த்து கயிறு அத்துப்படாதீங்க, உங்கள் வெயிட் தாங்காது இது. ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாரும்? ஏறுங்க. இந்த வழுக்கு பாறையிலேயே நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கயிறை பிடிச்சி நம்மளோட அட்வென்ச்சர் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாகச பயணத்தை தொடங்குங்க. ரைட் ரைட், அவ்வளோதான் அவ்வளோதான், போலாம் போலாம் போலாம். தமிழரசியமா வாங்க வாங்க. முன்னாடி போகிறது 2 புரோட்டாவும் ஒரு எக் ரோஸ்ட் வேலை செய்யுது, பின்னாடி தயிர் சோறு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யுது. ஏறுங்க 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 ஏறுங்க, போயிடலாம் போங்க போயிடலாம் போங்க. ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்மளும் கூடவே சேர்ந்து ஏறிடலாம் வாங்க. தனியாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே எனக்கு தேவையில்லடான்னு வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தான் சப்போர்ட் வேணும் மாட்டேங்குது. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த பாறை மேலே ஒரு கயிறு பிடிச்சிட்டு ஏறணும். அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல கீழே அங்கே தெரியுது பாருங்கள், அங்கேருந்து கயிறை பிடிச்சி ஏற ஆரம்பித்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே இருந்துட்டு மறுபடியும் இங்கே 3ஆவதாக ஒரு கயிறு இருக்கு பாருங்க, அதையும் பிடிச்சிட்டு தான் நம்ம மேலே ஏறணும். 2 ரோப்பை பிடிச்சி மேலே ஏறிட்டோம். 3ஆவதாக ஒரு ரோப்பையும் பிடிச்சிட்டு இப்போ நம்ம மேலே ஏற போகிறோங்க. கூடவே வாங்க. ரோப் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது அது மாதிரி நம்ம விட்டுட்டு ஏற முடியாது. இது வந்து ரோப் பிடிச்சி தான் ஏறணும். இப்போ இந்த 3ஆவது கயிறை நம்ம சந்தியாக்காவும் பிடிச்சி ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் கெஸ் வாங்கிருச்சு. வாங்க வாங்க வாங்க. ஏறுங்க. பின்னாடியே தமிழரசியம்மா வராங்க பாருங்க. தமிழரசியம்மா வாங்க வாங்க. ஆனால் போட்ட தயிர் சாப்பாடு இதுவரையிலே வேலை செய்யுது. வாங்க வாங்க, அப்படியே ஏறுங்க ஏறுங்க, நான் அப்படி பின்னாடி எடுத்துகிட்டு வரேன். ஏறுங்க மேலே ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான், வந்தாச்சு. டாப்புக்கு வந்துட்டோம் மக்களே. கிட்டத்தட்ட இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம மேலே இந்த செங்கேரி மலையினுடைய உச்சிக்கு நம்ம போயிடுவோம். பார்த்துருங்க. ஆனால் ரொம்பவும் ஒரு சரிவான பாதை தான். இந்த மாதிரி கயிறு இல்லை அப்படின்னா நம்ம ஏறுறது கொஞ்சம் சிரமம் தான். மதுசூதன் சார் இட்டாலியன், ஏறுங்க சார். இன்டர்நேஷ்னல் ஆளே நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கிறோம் பார்த்துக்குங்க. அவ்வளோதான், ஆல் ஓவர் வேர்ல்டு எங்கனாலும் இவரை கூட்டிகிட்டு போய்க்கலாம். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், உருது, இங்கிலீஷ். பார்த்து பார்த்து மெதுவாக இருங்க. என்னாச்சு? கயிறை விட்டுட்டிங்களா? கயிறை பிடிச்சி மெதுவாக ஏறுங்க, இல்லைன்னா கயிறே உங்கள் கையை அழுத்திடும். ஆமாம், இல்லைன்னா அந்த கயிறை அவங்கள அழுத்தும். கையை பிடிச்சி மெதுவாக ஏறுங்க.
அவ்வளோதான் அவ்வளோதான் ஏறியாச்சு. வெட்டுருங்க. ஏறுங்க. அவ்வளோதான். ஜெய மேடம் ஏறிட்டாங்க. அடுத்தது அப்படியே பின்னாடி சந்தியாக்கா ஏறிட்டுருக்குறாங்க. மெதுவாக போங்க. அந்த இடத்துல கயிறு அழுத்த போகுது கையை. மெதுவா மெதுவா போகலாம் போகலாம் போகலாம். அவ்வளோதான். ஏறுங்க ஏறுங்க. அவ்வளோதான் வந்தாச்சு மக்களே, வந்தாச்சுங்க. மேலே வந்தாச்சு உச்சிக்கு. இன்னொரு 2-3 பேர் தான், அவங்களும் வராங்க பாருங்கள். அவ்வளோதான். வாங்க 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 வாங்க. அங்கே இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ ஒரு ஏறுற அந்த இடம் இருக்குது பாருங்கள். அந்த இடம் ரொம்பவுமே செங்குத்தாக இருக்குதுங்க. கயிறு சப்போர்ட் இல்லைன்னா நம்ம ஏறுறது ரொம்ப சிரமம். ஓகே ப்ரோ, ஏறுங்க. பார்த்து அதெல்லாம் ப்ரோ செங்குத்தாக இருக்க போகுது. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு இருக்க போகுது பாருங்கள். உச்சிக்கு நம்ம வந்து ரீச் ஆயாச்சுங்க. இந்த உச்சியில் நின்றுட்டு இந்த காரப்புழா டேம் சொன்ன பார்த்தீங்களா, அது அங்கே இருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? அதுவும் அப்படியே இந்த சைடில் இருக்கு பாருங்கள். கீழே இருக்கும்போது நமக்கு 2 லேக்காக தெரிஞ்சுது. இப்போ ஒன்றா இணைஞ்சி ஒரே டேமாக தெரியுது பாருங்கள். காரப்புழா டேமை பார்த்துட்டு நம்ம அப்படியே இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான். இந்த செங்கேரி மலையினுடைய உச்சி கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 3200 அடி ஹைட்டில் தான் நம்ம இப்போ இருக்கிறோங்க. இந்த செங்கேரி மலையினுடைய உச்சி 3200 அடி ஹைட்டில் மேலே இருக்குங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம 3 இடத்துல நம்ம கயிறை பிடிச்சி மேலே ஏறி வந்திருக்கிறோம். அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு போர்டு இருக்குங்களா, ஒரு குச்சி ஒன்று வச்சு போர்டு இருக்கு பாருங்கள். அங்கே தான் உச்சி இருக்குதுங்க. நம்ம அங்கே தான் இப்போ அப்படியே நடந்து போகணும். 360 டிகிரிக்கு நமக்கு பார்க்குற எல்லாமே இந்த செங்கேரி மலையினோட தொடர் தாங்க. அங்கே இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக பிளாக் கலரில் தெரியுதுங்களா, அது எல்லாமே இந்த செங்கேரி மலையினுடைய கண்டினியூஸ் தான், தொடர்கள் தான். இது எல்லாமே நான் முதல்லையே சொன்ன மாதிரி கிரானைட் பாறைங்க. ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் கலர் கிரானைட் பாறை. அங்கேயும் கூட அந்த பாறையை வெட்டி அடிக்கிற குவாரி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அது குவாரி தான். பாறையை வந்துட்டு வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த பாம்பு புத்தெல்லாம் மண்ணில் வந்துட்டு அப்படி ஹைட்டாக வரும் பாருங்கள். அந்த மாதிரி இந்த பாறை மேலேயே இந்த தானாக ஹைட்டாக பார்க்குறதுக்கு வந்துட்டு சிவன்லிங்கம் மாதிரி அதுவே வந்துட்டு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு பாருங்கள். ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது பாருங்கள். செங்கேரி மலை உச்சியை நம்ம நிர்மல் ப்ரோவும், கண்ணன் ப்ரோ, அப்புறமா மதுசூதன் ப்ரோ, இவங்க எல்லாமே மேலே அந்த உச்சிக்கு போயிட்டாங்க. நம்மளும் இப்போ அந்த உச்சிக்கு தான் போக போகிறோங்க. ஃபுல்லாக மொட்டைப்பாறை தான். 50 ரூபா தான் என்ட்ரி டிக்கெட்டுங்க. பட் 50 ரூபாய்க்கு இது ரொம்பவுமே ஒர்த்தான ஒரு பிளேஸ். என்ன வெயில் இல்லாமல் நல்ல ஒரு கிளைமேட்டில் நம்ம வந்தோம் அப்படின்னா உண்மையிலுமே சைட்லலாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. உச்சிக்கு போகிறதுக்கான இந்த பாதைக்கு நம்ம வந்துட்டோங்க. இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பாதை. வாங்க அப்படியே ஏறுவோம். கடல் மட்டத்திலிருந்து 3460 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த செங்கேரி மலையேற்றத்தை நம்ம நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. மலை பயணத்தை வந்துட்டு முடிச்சிட்டங்க. இப்போ அடுத்தது எடக்கல் கேவ்ஸ், அதாவது இந்த சிங்கேரி மலைக்கு அப்படியே பேக் சைடு அந்த எடக்கல் கேவ்ஸ் இருக்குதுங்க. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே இங்கே பாருங்கள், இங்கிருந்து அந்த பாறை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வந்துட்டு பேண்டம் ராக்கு. அந்த கார் அங்கே நிற்கிது, அங்கே ஒரு பாறை ஒன்று தனியாக தெரியுது பாருங்கள், அதுதான் வந்துட்டு பேண்டம் ராக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த இடத்தையும் போய் பார்ப்போங்க வாங்க. அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ அப்படியே கீழே இறங்க வேண்டியது தான். கீழே குயிக்காக இறங்கிட்டு அடுத்தது நான் அந்த எடக்கல் கேவ்ஸ் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த செங்கேரி மலை வந்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், ஒருத்தங்களும் பாறையும் கயிறையும் தொத்திக்கிட்டு எப்படி இறங்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். கயிறு வந்துட்டு சப்போர்ட்டுக்கு இல்லைன்னா நம்ம இறங்குறது ரொம்ப சிரமங்க. அங்கேருந்து இறங்கி இங்கே வரணுங்க. இது வந்து நம்ம 2வதாக இறங்கின இடம். 2வதாக ஏறணும் பார்த்தீங்களா, மொத்தம் 3 இடத்துல கயிறு பிடிச்சிட்டு ஏறணும். அதில் வந்துட்டு 2வதாக கயிறை பிடிச்சிட்டு இறங்குற இடத்துல தான் இப்போ நம்ம மக்கள் இறங்கிட்டு இருக்கிறாங்க.
அடுத்ததான் இந்த எடக்கல் கேவ்ஸுக்கு வந்துட்டோம். நம்ம வண்டி இங்கே நிறுத்திட்டு, இங்கே ஆக்சுவலாக பார்க்கிங் இருக்குதுங்க, நல்லாவே கூட்டம் இருக்குது, நிறைய வண்டிங்க நிற்கிது. இந்த பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு நம்ம வந்து வண்டிக்கு பாஸ் வாங்கியாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு பாஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, இனிமே தான் அதை பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த எடக்கல் கேவ்ஸுக்கு மேலே போகணுங்க. நமக்கு ஸ்நாக்ஸுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லா இடத்துலையுமே கடைகள் இருக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையுமே கடைகள் இருக்குது. மேடம் என்னது இது, அண்ணாச்சியா? ஓகே ஓகே. ஆமாம். போயிட்டு வந்துருவோமா? தமிழரசிமா என்ன ஒரு அண்ணாச்சி சாப்பிட்லாமா? வாங்குங்க. சரி கொடுங்க. அண்ணாச்சி பழத்தை, நெல்லிக்காய் எல்லாமே நல்லா டேஸ்ட் பண்ணி வச்சிங்க, சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு டப்பாவையே காலி பண்ணிட்டோம். மதிய லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்ரு நமக்கு முன்னாடி தெரிகிற அந்த மலையை அப்படியே சுற்றி அந்த பக்கம் போகணுங்களாமா. அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ் இருக்குமாமா. அங்கே நம்ம மேலே ஏறினோம்னா நம்ம பார்க்க வந்த அந்த எடக்கல் கேவ்ஸை பார்த்துடலாங்க. ஃபுல்லாக கடை தாங்க, இங்கே எல்லாமே இருக்குது. கிட்ஸோடு வந்தாலும் டாய்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. வெஹிக்கிள் பார்க்கிங், நல்ல ஒரு ஃபேமஸான இடமாவே நிறைய பேர் வராங்க. என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே இருந்துட்டு அப்படியே நம்ம ஒரு 40 நிமிஷம் மேலே ஏறணும்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். என்ட்ரி டைமு காலையில் 8:30 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரலைங்க. மண்டே வந்து ஹாலிடே சொல்கிறாங்க. சாப்பிட வந்து சாப்பிடலாம், போயிட்டு வாங்க, ரிட்டர்ன் வீட்டுக்கு வாங்கிட்டு. மேலே ஏறுற இடத்துலையே வருங்க சிப்ஸ் கடை இருக்குங்க. இந்த கேரளா ஸ்பெஷல் நேந்திரம் சிப்ஸுங்க, அது இங்கே இருக்குது. ஸோ ரிட்டர்ன் வரும்போது டேஸ்ட்டுக்கு ஒன்று கொடுத்தாருங்க. நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்ப்போம். ஜீசஸை வந்துட்டு நம்ம நிறைய கல்வெட்டு பார்த்துருப்போம், சிவன் கல்வெட்டு எல்லாமே பார்த்துருப்போம். இங்கே வந்து ஜீசஸை வந்துட்டு கல்வெட்டில் வச்சுருக்குறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? மக்களே பாருங்கள், நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்துட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. சுமார் 6000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கற்கால மனிதர்களுடைய ஓவியங்களும் கல் புடைப்பு சிற்பங்களையும் தான் நம்ம இந்த எடக்கல் கேவ்ஸில் பார்க்க போகிறோங்க. இந்தியாவிலேயே கற்கால மனிதர்களுடைய சின்னங்களும் ஓவியங்களும் இருக்கிற ஒரே இடம் பார்த்தோம்னா வயநாட்டில் இருக்கக்கூடிய இந்த எடக்கல் கேவ்ஸ் மட்டும்தாங்க. கிட்டத்தட்ட வயநாடு டூரிசம்னு நீங்கள் போட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டக்கூடியது இந்த எடக்கல் கேவ்ஸுங்க. நல்லா ஃபுல்லாக காடு தான். நம்ம அப்படியே அங்கே கீழே ஆரம்பித்து அப்படியே சுற்றி வந்து அப்படியே இங்கே மேலே ஏறிட்டுருக்குறாங்க. இங்கே மேலே ஏறி இன்னமும் நம்ம மேலே போகணும். இன்னும் மேலே போயிட்டு இந்த உச்சிக்கு போவோம்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்க்கலாம். நம்ம அந்த மலையிலேருந்து பார்த்தோம்ல, இதுதான் அது. இன்னொரு ட்ரெக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசணும் இல்லையா, அது இந்த மலை தான். இதுக்கு சென்டரில் இருக்கிறது தான் அந்த இல்லை அது கேவ்ஸ். இந்த இது அந்த ராக் இருந்ததுல்ல, அது ராக்குக்கு அந்த பக்கம் இருந்தது தான் நம்ம மேலே ஏறினா அந்த செங்கேரி இல்லை. இங்கே பாருங்க, மங்கீஸ் ஃபேமிலி பாருங்க, குடும்பமாக சேர்ந்து கூத்தடிக்கிறானுங்க பாருங்க. எவ்வளோ அருமையாக விளையாடுறானுங்க பாருங்க, சூப்பராக இருக்கு. வாங்க அப்படியே மேலே ஏறுவோம். கிட்ஸுங்களுக்காகவே இங்கே பாருங்கள் 3Dயில் வந்துட்டு ஒரு சினிமா தேட்டரே இங்கே இருக்குதுங்க. 3D எஃபெக்டில் நல்லா வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். 12D அளவுக்கு இங்கே உள்ளே இருக்கிறதா வெளியே போர்டு போட்டிருக்குறாங்க. சவுண்டு வெளியே கேட்குதுங்க, உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன்.
சில்ட்ரன்ஸு விளையாடுறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள் விர்ச்சுவல் இந்த விஆர் கேமிங் ஜோன் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சில்ட்ரன்ஸு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட்டுங்க. இங்கே ஏகப்பட்டது இருக்குது. காப்பி செடி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் அந்த காப்பி ஃப்ரூட் இருக்குது பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா? காப்பி ஃப்ரூட் இருக்குது. இந்த ரெட் கலரில் இருக்கும். இதை தான் எடுத்து வெயிலில் காய போட்டு அந்த ரெட் கலர் ஸ்கின்னு போயிருச்சுன்னா அது வந்துட்டு பிளாக் கலரில் வந்துடும். அது கூட ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து அரைச்சாங்கன்னா தான் காஃபி பவுடராக நமக்கு கிடைக்குதுங்க. இது ஃபுல்லாக காப்பி செடி தாங்க. அங்கே பாருங்கள், அங்கே நிறையவே இருக்குது பாருங்கள். பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய பீக் இருக்குன்ட்டு. அதுக்கு கீழேயே தான் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோங்க. வரலையும் காப்பி கொட்டை பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் காப்பி செடியில் பூ பாருங்கள். மேக்ஸிமம் இங்கே பார்த்துருக்க மாட்டோம். இங்கே நமக்கு முன்னாடியே இருக்குதுங்க காப்பி பூ. இதுதான் வந்துட்டு பூ உதிர்ந்து இந்த பழமாக மாறுதுங்க. இது வந்து காப்பி ஃப்ரூட்டுங்க. நிறைய இருக்குங்க இந்த மாதிரி பூ. என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் பார்ட்டிஷன் பிரியுது. போகிறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழின்னுட்டு உள்ளே போவோம். நம்ம இந்த வெள்ளிங்கிரி மலை, பர்வதமலையெல்லாம் போனோம்னா பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அமௌண்ட்டு டெபாசிட் வாங்கிக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் வாங்கிக்கிறாங்க. ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. ரிட்டன் கொண்டு வந்து அந்த பாட்டில் கீழே காட்டும் போது நமக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்கு பாருங்கள். ஒரு ஆளுக்கு பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபாயும், சில்ட்ரனுக்கு வந்துட்டு 30 ரூபாயும், ஃபோட்டோ ஷூட் பண்ணோம்னா 1000 ருபீஸும் வாங்கிட்டுருக்குறாங்க. நம்ம நிர்மல் ப்ரோ போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறாரு பாருங்கள் டிக்கெட் வாங்குறதுக்காக. மக்களே இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டுன்ட்டு. நம்ம மொத்தம் 9 பேர் வந்திருக்கிறோம். 450 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாச்சுங்க. இப்போதைக்கு வந்து இங்கே டெம்ப்ரவரியாக ஆன்லைன் பேமெண்ட் கிடையாதுங்க, கேஷ் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியே நம்ம டீமோட கிளம்ப வேண்டியதாங்க மேலே. டிக்கெட்டை கொடுத்துட்டு இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. கேவ்ஸுக்கு வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு மலை அப்படியே நல்லா செங்குத்தாகவே ஏறுது. நம்ம அப்படியே மேலே போவோங்க. அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். கம்பி வேலி போட்டிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட அங்கே தான் நம்ம போகணும். நிறைய பேர் அங்கே மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இது வழியாக இறங்குற வழின்னு நினைக்கிறேங்க. இதான் நோ என்ட்ரின்னு போர்டு போட்டிருக்காங்க. நம்ம இது வழியாக மேலே போயிட்டு இது வழியாக கீழே இறங்கணும்னு நினைக்கிறேங்க. நம்ம மக்கள் எல்லாருமே அங்கே ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மேலே. இறங்குற வழி உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா? இங்கே இதில் இறங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதில் தான் இறங்கணும். நம்ம ஏறிட்டு வரும்போது அந்த வழியாக தான் இறங்க போகிறோங்க. இது வந்துட்டு ஒன்லி ஏறுறதுக்கு மட்டும். அப்படியே ஏறிட்டு நம்ம இது வழியாக போக போகிறோம். கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே கற்கால சிற்பங்கள் அப்படின்ட்டு வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கற்கால மனிதர்களுடைய குகை ஓவியங்களும் குகை சிற்பங்களும் இங்கே இருக்குதுங்க. அதை தான் நம்ம பார்க்க அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கிறோம். என்ட்ரி வந்துட்டு அங்கே உள்ளே ஆகுறாங்க பாருங்கள். அந்த இடத்துல உள்ளே போகிறாங்க பாருங்கள். அது வழியாக தான் உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே உள்ளே சுற்றி பார்க்க போகிறோங்க. இந்த பாறை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இப்போ இங்கே ஒருத்தராக தான் மேலே அந்த குகைக்குள்ளே போக முடியுங்க. அங்கே பாருங்கள், ஏன்னா அது ரொம்ப குறுகின பாதை. அதனால் ஒருத்தரை மட்டும்தான் உள்ளே போக முடியும். உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா அங்கே கம்பி பாதை போட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பாருங்கள் ஒரு ஆளை மட்டும்தான் உள்ளே போக முடியும். ரொம்பவுமே இடைஞ்சலான பாதைங்க. கொஞ்சம் நிமிர்ந்து போனோம்னாலும் மேலே நமக்கு கல் அடிச்சிருங்க. இந்த மாதிரி ஒன்று நீங்கள் இந்தியாவில் இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். சூப்பராக பாதை. ஓகே உள்ளே வந்துட்டோம். இன்னும் உள்ள
இங்கே பாருங்க, இதுதான் அந்த கேவுங்க. நம்ம இப்போ அந்த எடக்கல் கேவுக்குள்ளே வந்துட்டோம். இதில் வந்து இந்த கற்கால மனிதர்கள் வரைஞ்சி வச்ச ஓவியங்கள் எங்கே இருக்குதுன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஆனால் பாறை எல்லாமே சிவப்பாக இருக்குதுங்க அங்கங்கே. இப்போ அப்படியே உள்ளே வந்து நம்ம இப்படி என்ட்ரி ஆகிட்டு இருக்கிறோம். ஓ மக்களே, இன்னும் உள்ளே போதுங்க அது. அங்கே பாருங்க, அங்கே ஏறுறாங்க பாருங்க, இன்னும் மேலே ஏறணும் அது. ஓகே, இந்த இடமெல்லாம் இந்த வவ்வால்கள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதனால் அந்த வவ்வால் இருந்துச்சுனாவே ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் பாருங்க. அந்த மாதிரி ஸ்மெல் இங்கே நல்லாவே வருது. ஓகே, நம்ம இன்னமும் மேலே ஏறணும். ஒரு ஆளாக தான் போகிறாங்க பாருங்கள். பராமரித்து நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் அருமையாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் சிரமம் இல்லாமல் மேலே ஏறுறதுக்கு. ரொம்ப பெரிய பாறைங்க இது. இப்போ பாறையினுடைய உச்சிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இங்கிருந்து நம்ம இன்னும் அந்த உச்சி பாறைக்கு ஏறிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, சுற்றி ரொம்ப பெரிய பாறை. அப்படியே மேலே இன்னும் போயிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அங்கே ஏறாங்க பாருங்க. நம்ம இந்த வழியாக மேலே ஏறிட்டு மறுபடியும் இதுலேயே ரிட்டன் வந்து இது வழியாக கீழே இறங்கணும். அங்கே பாருங்க, ரொம்ப தூரத்தில் இருக்குதுங்க. பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. ரொம்ப பெரிய பாறை. அந்த பாறையினோட உச்சிக்கு தான் நாம் அப்படியே மேலே ஏறிட்டுருக்குறோம். இந்த டாப்பில் இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே நம்ம மறுபடியும் போக போகிறோம். உள்ளே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, இப்போதான் வந்துட்டு ஒரு கேவுக்கு உள்ளே நம்ம போக போகிறோம். வேற லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்கு போது. ரொம்ப பெரிய கேவுங்க இது. வேற லெவல். நல்லா பாறை சந்தில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க பாருங்க. வழியாக கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க, ரொம்ப பெரிய பாறைங்க. இந்த பாறைக்கு பாருங்க, இந்த பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது பாருங்க. இடையில ஒரு பாறை இடையில் நிற்குது பார்த்தீங்களா? இந்த பாறை இடையில் நிற்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு எடக்கல் கேவ்ஸுங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய குகையாக இருக்குதுன்னு பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2000-3000 அடி உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குகையில் நிற்கிறேங்க. இங்கே நான் கற்கால மனிதர்களுடைய ஓவியங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே அவங்களுடைய ஓவியங்கள் தாங்க. அது பாருங்கள், அந்த இடத்துல சக்கரை மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த பக்கம் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? நெருப்புன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா?
அவங்கள தான் நம்ம வந்துட்டு கற்கால மனிதர்கள்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கி முக்கி கல்லெல்லாம் வச்சு நெருப்பு கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், அவங்க தான் கற்கால மனிதர்கள். அவங்களோட காலகட்டத்தில் இருந்த இந்த குகையில் அவங்க வரைஞ்ச ஓவியங்கள் தான் நம்ம இவ்வளோ நேரம் வரலையும் பார்த்ததுங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப பெரிய ஒரு குகைங்க. இந்த 2 குகைக்கும் இடையில் ஒரு கல் ஒன்றுங்க இருக்குது பாருங்கள். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் எவ்வளோ பெரிய கல் இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கும்போது இந்த லாஸ்ட்லங்க இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேட் போட்டிருக்குது பார்த்தீங்களா? Cave actually 30,000 years ago. 30,000 years back, formed by earthquake. Cave. And the cave name is Edakal. Edakal is a Malayalam word meaning in between stone. Hanging stone upside. That is called Edakal. Upside. Front view, back view. Shield. Wooden shield also. Human face. Female leg dancing, boxing, leg crossing also. They are holding hand and bow and arrow. Brahmi Tamil. Brahmi Tamil. Because Tamil is the oldest language of southern India. This one Brahmi baby in between 2000 and 2500 years old. This one translated. Palapuli, Tata, Kari, Vedum, Gomalai, Kachavalu, Shakti, meaning a man who killed a lot of tigers. ஒரு கைடு நிறைய விஷயத்தை வந்துட்டு இங்கே சொன்னாருங்க. உங்களுக்கு அது சரியாக கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஒரு டிராயிங்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் கிங்குனுடைய ஃப்ரண்ட் வியூங்க. இங்கே பாருங்கள், மேலே வந்து கிரீடம் இருக்குது, ஃபேஸு, வயிறு, கால் இதெல்லாமே இருக்குது பாருங்கள். இது வந்து அவருடைய முன்பக்கம். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அவருடைய பின் சைடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எலிஃபண்ட், அதாவது யானையினுடைய உருவத்தை அழகாக செதுக்கி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து யானைங்க. சக்கரை மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து சூரியன்னு சொல்லி சொல்கிறாங்க. சூரியனை தான் வந்துட்டு இந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்கிறதா அவர் கைடு நமக்கு சொன்னாருங்க. அப்புறம் இந்த வீட்டிலலாம் ஏணி ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஏணி, அதை வந்து அந்த காலத்திலேயே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை தான் வந்துட்டு அந்த இடத்துல செதுக்கி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். கற்கால மக்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் கரகாட்டம் அந்த மாதிரிலாம் தலையில் காலெல்லாம் கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து இங்கே வரைஞ்சி வச்சுருக்கிறதா அவர் நமக்கு சொன்னாருங்க. அப்புறம் அந்த காலத்தில் பயன்படுத்தின கத்தி, அருவா, அந்த மாதிரியான ஓவியங்கள் வந்து என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்களோ அதை வந்து இங்கே செதுக்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே அங்கே ஒரு ட்ரைபல் கிங்குனுடைய உருவத்தை பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து ட்ரைபல்னுடைய ஒரு குயின், அதாவது ராஜாவோடைய மனைவி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உருவத்தை வந்து இந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்கிறாங்க. இது வந்துட்டு கால் மாதிரியும், இது வந்து உடம்பு, இது வந்து தலை, அதுக்கு மேலே கிரீடம் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? 6000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் பிராமிய தமிழை வந்து இங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க. இது மூலியமாகவே நமக்கு தெரிய வருதுங்க. தமிழ் வந்து ரொம்பவும் பழமையான ஒரு மொழி தாங்க. இது வந்து பிராமிய தமிழ். இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டில் எடக்கல் கேவ்ஸில் வாழ்ந்த பழங்கால கற்கால மனிதர்கள் நம்ம தமிழ் மொழியை வந்துட்டு இங்கே கல்வெட்டாக செதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஏன் எல்லாமே செதுக்கி வச்சுருக்கிறாங்க, எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்துட்டு அதிகமாக பேசுகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எல்லாம் காட்டில் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து வரைஞ்சி இந்த மாதிரி கல்லில் வந்து எழுதி தான் வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து இந்த பாறையில் சுலபமாக வரைஞ்சதுக்கு என்ன காரணம், எப்படி இவ்வளோ சுலபமாக வரைஞ்சாங்கன்னு பார்த்தா, இந்த பாறை வந்து சாண்ட் ராக் அப்படின்ற மாதிரி ஒரு மணல் பாறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குகையை விட்டு இப்போ அப்படியே நம்ம மேலே ஏற போகிறோங்க. கீழே இறங்க வேண்டியதுதான். ஆப்போசிட் எக்ஸிட்னு போட்டிருந்து பார்த்தீங்களா, அது வழியாக இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோங்க. இப்படியே இங்கே இறங்குறாங்க பாருங்கள், நம்ம மக்கள் தான் எல்லாருமே இறங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். எடக்கல் கேவ்ஸினுடைய சிறப்புகள், வரலாறு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். எடக்கல் கேவ்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக போகிற லொக்கேஷனுக்கு முன்னாடி சாப்பிட்றலான்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்துருக்குறேங்க. இங்கே பாருங்க, எல்லாருமே சாப்பிட்றது. மக்களே, நிர்மல் ப்ரோ பாருங்க, ஒரு தட்டை வலிச்சு நக்கிட்டு அடுத்து ஆம்லேட்டை சாப்பிட்டாப்ல. ஏங்க ப்ரோ, யாராவது இப்படியெல்லாம் சாப்பிடுவீங்களா? அவர் அப்படிதான் சாப்பிட்றாப்ல ப்ரோ. எப்படி நல்லா இருந்ததா? ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, வலிச்சு நக்கிட்டீங்க, அடிபொலி.
ஜெய மேடம் ஒரு ஃபுல் பிரியாணியா? போட்டோம் 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 போட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஸ்நாக்ஸோட முடிச்சுக்கிறேன். நாங்கள் இதுதான் அவங்க ஸ்நாக்ஸு பாருங்க எப்படி இதுதாங்க சாப்பிட்டு அடுத்தது வந்துட்டு என்ன லொக்கேஷன் போகணும் அப்படின்றத மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 மணி ஆயிடுச்சு. வெளியே போயிட்டு தான் டிசைட் பண்ணணும். ஒன்றா ஏதோ லொக்கேஷன் போகிறோமா இல்லை ரூமுக்கு போயிட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோமா அப்படின்றத வெளியே போய் தான் முடிவு பண்ணணும். நீட்டாக சாப்பிட்டாச்சுங்க. அடுத்தது ரூம் போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமான்னு சொல்லி பிளான் பண்ணோம். நம்ம போகக்கூடிய ரூம் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 13 கிலோமீட்டர் தான் பக்கமாகவே இருக்கிறதுனால இன்னொரு இடமான பேந்தம் ராக் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேந்தம் ராக் தான் போக போகிறோங்க. இப்போ இந்த பேந்தம் ராக்குக்கு என்ட்ரி டிக்கெட்டை வாங்கி அப்படியே வண்டியிலேயே தான் மேலே போயிட்டு இருக்கிறேங்க. அந்த ராக் இருக்கக்கூடிய அந்த தூரம் வரலையுமே நம்ம வண்டியிலேயே போயிடலாங்க. சைடில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரப்பர் மரங்க. நான் உங்களுக்கு கார்லேருந்து கீழே இறங்கிட்டு காட்டுறேங்க. எல்லாமே ரப்பர் வந்துட்டு அந்த மரத்தை கீறி விட்டு ஒரு டப்பாவில் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரப்பரை அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இதை இங்கே இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு நல்லாவே காட்டுறேங்க. பேந்தம் ராக் இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. வண்டி இங்கே நிறுத்தியாச்சுங்க. ப்ரோ என்ன பண்ணுறீங்க? பார்த்து வாய் வெளியே வந்துட போகுது. பேந்தம் ராக் அப்படின்றது இங்கே இருக்கு பாருங்க. இந்த சிங்கேரி மலைக்கு ரொம்பவுமே பக்கத்தில் தான் இங்கே இருக்குதுங்க. அந்த தனியாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாத அந்த பாறை பார்க்குறதுக்கு மனுஷனோட மண்டவோடு மாதிரியே இருக்குங்களாமா. மனுஷனோட மண்டவோடு மாதிரியே தான் இருக்குது. மனுஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா தலையில் ஹெல்மெட் போட்டால் என்ன ஒரு ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2600 அடி உயரத்துக்கு மேலே இருக்கிற பேந்தம் ராக்குங்க. மேலே வந்துட்டு நல்ல ஹைட்டில் அந்த எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அந்த ஒரு பெரிய பாறை நின்றுட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் வந்துட்டு நம்ம தூரத்துலேருந்து பார்த்ததுங்க. நிறைய ரப்பர் மரம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே பாருங்கள். அந்த ரப்பர் வந்து எப்படி இருக்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ரப்பர் மரங்க. ஆக்சுவலாக இந்த சைடில் இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை உரிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கீழே வந்துட்டு ஒரு டப்பாவை கட்டிடுவாங்க. இந்த ரப்பர் மரத்துலேருந்து இந்த பால் அப்படியே ஒழுகி வந்து இதை ஒரு பிளேடு மாதிரி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த பிளேடில் பால் அப்படியே சேர்ந்து இந்த டப்பாவில் ஊற்றுங்க. இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த அழிக்கிற ரப்பர். மற்ற ரப்பரில் நம்ம என்னென்ன பொருளெல்லாம் செய்கிறோமோ அது இந்த மரத்தினோட பாலில் இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குதுங்க. இங்கே வந்துட்டு நம்ம டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டோம். அப்படியே நம்ம வந்த கார் அந்த ஒயிட் கலர் சென்ட்ரல் நிற்கிது பார்த்தீங்களா தவேரா, இதுதான் நம்ம வந்த காருங்க. இதில் கிளம்பி இப்போ நம்ம அடுத்தது சுல்தான் பத்தில் இருக்கக்கூடிய அந்த டிப்போட் சொன்னோம் பார்த்தீங்களா, கேரளா கவர்மெண்ட்னுடைய டிப்போட், அங்கே தான் போயிட்டு நைட்டு ஸ்டேயிங் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். நைட் வந்து நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய அந்த பஸ் கேரளா கவர்மெண்ட் பஸ் டிப்போட்டுக்கு வந்தாச்சுங்க. அந்த இடத்துல தான் என்ட்ரி இருக்குது. இங்கே அப்படியே உள்ள பஸ்ஸுங்கெல்லாம் நிற்கிது பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம உள்ளே போயிட்டுங்க. இப்போ டார்மெண்ட்ரி எது ஃப்ரீ இருக்குதா என்ன ஏதுன்றதை இனிமேல் தான் கேட்க போகிறோம். ஸ்பாட் புக் இருக்குதுன்னு சொன்னாங்க, பட் அவைலபிலிட்டி இருக்குதான்னு பார்த்துட்டு அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோங்க இன்றைக்கி நைட்டுக்கு. பஸ்ஸு டிப்போங்க இது, கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸு நிற்கக்கூடிய பஸ் டிப்போ. அதில் ஓடாத பஸ்ஸுங்களை வந்துட்டு ஒரு கார்னரில் நிறுத்தி அதை வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீட்டாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம அதை பற்றி பேச தான் அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த கார்னரில் அந்த ஒயிட் கலர் பஸ்ஸு ப்ளூ கலர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டேயிங்காக டார்மெண்ட்ரியாக மாற்றி வச்சுருக்கிற அந்த பஸ்ஸுங்க. இப்போ இதனோட அவைலபிலிட்டி தான் நம்ம செக் பண்ணுறதுக்கு உள்ள ஆஃபீஸுக்கு போகிறோம். இங்கே பாருங்கள் பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 பஸ்ஸு. அதாவது இது வந்து ரன்னிங்க்கு ஆகாதுங்க, இங்கேயே நின்று இடத்துல டார்மெண்ட்ரி தங்கறதுக்கு வந்துட்டு இதை பயன்படுத்திக்கலாம். வரலாம். கேரளா கவர்மெண்ட்டினுடைய பஸ்ஸை புக் பண்ணலான்ட்டு போனோங்க. ஆனால் அங்கே வந்துட்டு ஆன்லைன்லேயே ஃபஸ்ட்டு நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க வீக்கெண்டு. அது இல்லாமல் இப்போ லாங் லீவு
அதனால் முதல்லயே புக் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து ரூம் கிடைக்கலைங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக் பண்ணக்கூடிய நம்பரை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்துக்குங்க. அதனால் நாங்கள் உடனே என்ன பண்ணிட்டோன்னா, பக்கத்துலேயே பூக்கோட்டில் அப்படிங்கிற ரெசிடென்சி இருந்தது. அங்கே வந்து இமீடியட்டாக வந்து டார்மெண்ட்ரி ஃப்ரீ இருந்தது. நம்ம இப்போ அங்கே ரூம் எடுத்தாச்சுங்க. பூக்கோட்டில் ரெசிடென்சி. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே கீழே பார்க்கிங் இருக்குது. நம்ம வண்டி இங்கே நிறுத்திட்டோம். நம்ம மக்கள் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. மேலே வந்துட்டு டார்மெண்ட்ரி போட்டிருக்குதுங்க. இப்போ நம்ம போயிட்டு டார்மெண்ட்ரி எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். மக்களே, நம்ம தங்கிட்டு இருக்கிற டார்மெண்ட்ரிங்க. மேலேயும் பெட்டு, அப்படியே கீழேயும் பெட்டுங்க. நமக்கு ரூம் கிடச்சிருச்சுங்க. நம்ம ரூமில் தான் எவ்வளோ நேரம் வரல இருந்தோம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக பூக்கோட்டிலுக்கு பக்கத்துலேயே அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு சாப்பிட போகிறோம். சுல்தான் பத்திரியில் ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி தெரியுதுங்க. இங்கே பாருங்கள், இந்த வண்டி எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்குது பாருங்களேன். அருமையாக இருக்குங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இது ஏதோ கிறிஸ்டின் விசேஷம் மாதிரி தெரியுது. ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஹோட்டல் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குதுங்க. நம்ம ஏற்கனவே 2-3 ஹோட்டல் பார்த்தோம், கிடைக்கல. இங்கே பாருங்கள், இந்த கையேந்தி பவனுக்கு தான் இப்போ வந்து நம்ம நின்றுட்டுருக்குறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா, தோசை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோங்க. இங்கே பாருங்கள், என்ன கூட்டம் பாருங்கள். வந்து புரோட்டா சொல்லியிருக்கிறோம். ஒரு சிலர் வந்து தோசை சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இங்கே நிர்மல் ப்ரோலாம் கொளுத்த பசியோடு போயிட்டு உள்ளே நின்றுருக்கிறாப்புல. ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. இரவு உணவை சிறப்பாக முடிச்சாச்சு. இப்படியா நாம முத நாள் பயணத்தை சிறப்பாக முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பானாசுரா அப்படின்ற மலையேற்றத்தை ஏறுறதுக்காக அடுத்த நாளை நோக்கி நாங்கள் காத்துட்டு இருந்தோம். அடுத்த நாள் பானாசுரா வீடியோவை இன்னொரு 2 நாளில் நான் அப்லோடு பண்ணிடுவேங்க. மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. அந்த வீடியோ இதை விடவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குங்க. கஷ்டப்பட்டு மலையேறினதோட மட்டும் இல்லாமல் மேலே போய் நாங்கள் பார்த்த விஷயங்களும் எங்களுடைய சந்தோஷங்களும் ஆட்டம் பாட்டன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருந்ததையும் அந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.